தமிழிசை அக்கா காணாம போயிருந்தாங்க, இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆடு அண்ணாமலை எகிரிச்சு குதிச்சு என்ன பண்ணிச்சு, கடைசியில் ஆடு அண்ணாமலை பலி போட்டாச்சு. கேப் பார்த்து இந்த அம்மா வந்து உதார விட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு 9 மாசம் பொறுத்துங்க, நாங்கள் ஆட்சி வரோம், வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன சொன்ன செய்வோம். அர்த்தம் என்னன்னா, நாம ஆட்சி செய்யற இடத்துல அங்க மக்கள் என்ன மாதிரியான துன்பத்துக்கு ஆளாடுறதும் பரவாயில்ல, நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். கஷ்டப்பட்டா பட்டோம், அந்த மக்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு அதிகார ருசி இருக்கணும், எங்களுடைய அதிகார பசி தீர்ந்துச்சுன்னா நம்ம எதுவும் செய்வோன்ற மாதிரி தான் கணக்கு சொல்ற வார்த்தை. அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம். நீங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? டெல்லிக்கு எல்லாம் அடி பண்ண நீங்க பாக்குறீங்க. நீங்க யானைக்கு 2 வகையான பல்லாம், ஒன்னு காமிக்கிற பல்லு, ஒன்னு மெல்ற பல்லு. காமிக்கிற பல்லாம் தந்தம், மெல்ற பல்லு உள்ள இருக்கும். அதேதான் பாஜகவுடைய முகம். உள்ளூர் புறமா வெளியூர் புறமா ஒரு நடிப்பீங்க. அதாவது இது மொத்தமா நாக்பூர் கும்பல்ல இருந்து இந்தியாவில் எங்கெங்க வந்து பாஜக லெவல் இருக்காங்களோ அத்தனை பேருடைய கோரமும் இதுதான். நீங்க என்னைக்கும் திருந்த மாட்டீங்க அக்கா. நீங்க என்னதான் நல்ல மாதிரி நடிச்சாலும் உங்க குரூப்பு அது வெளியே வந்துடும். காக்கா கருப்பு என்னதான் கலர் கலரா வண்ணம் பூசினாலும் மழை பெய்ய தேவையில்லை, தானாவே சாயம் வெளியும். ஆமா, சாயம் வெளிச்சு என்ன பண்ணு, நீங்க யாரும் தெரிஞ்சிடும். நயினார் நாயகர் நாங்க என்ன நினைச்சோம், வந்தவுடன் நயினார் வந்து நல்லது செய்வாரு, மக்களுக்கு உருப்படியான வேலை செய்வாரு, நல்லபடியா பேசுவார், நியாயம் பேசுவாருன்னு. முடியல, அவரால் முடியாது பாவம். ஏன்னா இருக்கிற இடம் வந்த இடம் அது மாதிரி தானே. இல்ல, அக்கா ஒரு வார்த்தை பேசுறாங்க, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வச்சோடனே மக்களும் பயந்துட்டாங்க. மக்கள் தான் பயந்துட்டாங்க. திமுக பயந்து சொல்றாங்க. இங்க சொல்றது வந்து மறைமுகமா மக்கள் பயந்துட்டான் சொல்ற வார்த்தை அது. மக்கள் பயந்துட்டாங்க தான். திமுக பயப்படாது. காரணம்னா நீங்க முன்கூட்டி வச்சனால தானே. கொஞ்ச நாள் நடிச்சு பாத்தீங்க, இந்த ஓட்டு கவர் பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி. அது அதனுடைய நடிப்பு தான். நாங்க ஃபர்ஸ்ட் சொன்னோம், இது எல்லாம் நடிப்பு. சுலகலாமன் மேல வரல மேடம், இது நடிப்பு மேடம், ஆக்ஷன் மேடம். இதே ஆக்ஷன் தான் அது. அன்னைக்கே சொன்ன இது ஆக்ஷன் மேடம்னு. ஆக்ஷன் தான். இங்க எல்லாம் வந்து பிரிந்து போறது கிடையாது, ஆட்சி பிடிக்க போறதும் கிடையாது. இல்ல நாயனார் சொல்றாரு, ரெட்டையில வந்து தாமரை மலருமா. தாமரை ரெட்டையில எப்படி மலரும்? ரெட்டையில மலருமா? ரெட்டையில இருப்ப வளரும் மரம் எது? பூ எது? தாமரை சேர்ல. அது இந்த சேர்லாம் கிடையாது. வடநாட்டுல அந்த பீடா வாயெல்லாம் போட்டுக்கின்னு துப்பிங்கிறல அந்த சேர்த்துல மலரும். நீங்களாம் மலராது. அந்த மாதிரி இருந்தாங்க நம்பித்தம்மா. மல்லாந்தே தீரும். உண்மையா தான், அது மல்லாந்து தீரும் தான். அது தாமரை மல்லாந்தே தீரும். மல்லாந்து தான் தீரும். இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கூடி விரைவில் மொத்த இந்தியாவில் மல்லாந்து தான் தீரப்போகுது. துணை குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் சொல்றாரு, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து 10 மசோதா, தமிழ்நாட்டுடைய 10 மசோதா நிறுத்தி வச்சத கவர்னர் நீக்க வச்சார் இல்லையா, அதை வந்து பாஸ் பண்ணியாச்சு. சிறப்பு சட்டம், சிறப்பு பிரிவு 142 பிரிவு கீழே வந்து இது பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. 142வது பிரிவுன்றது மக்களுக்கு அத்தியாவசியம் தேவையான விஷயம். இது இல்ல, இது வந்து கலவரம் நடக்கும், இது ஒரு ஆபத்தான விஷயம், இது வந்து நல்ல விஷயம் செஞ்சு ஆகணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு வேளை அங்க இருக்க அரசாங்கம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது தேவை இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு சிறப்பு ஒரு அதிகாரத்து மூலமா வந்து பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பாபர் மசூதி வச்சுட்டு ராமர் கோயிலுக்கு எல்லாம் கொடுக்கும்போது ராமர் வந்து கனவுல வந்தாரு எனக்கு சொன்னாருன்னு சொல்லி ஒரு நீதிபதி இது போட்டாரு, ஆர்டர் போட்டு பாஸ் பண்ணாரு, திருப்பி கொடுத்தாரு. அன்னைக்கெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு, அது கட்டுப்பட்டு ஆகணும், அதான் எல்லாத்துக்கும் தலைமை எல்லாம் அதான் மாண்புமிகுனாங்க. இன்னைக்கு அதே வந்து இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி விஷயம் வந்து நீதிமன்றம் தர இல்லாமா, நாங்க தான் எல்லாமே கட்டுவோம், நாம தான் தைப்போம், நாங்க தான் கிழிப்போம்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதே தமிழ்நாட்டை தானே சொல்லிச்சு, நம்ம சட்டசபை வந்து கூடி தீர்மானம் ஏற்றி வச்சிருக்கோம், இந்த மாதிரி மசோதா இருக்கு, பாஸ் பண்ணி கொடுங்க சொல்லி. அன்னைக்கு மட்டும் வந்து அந்த வார்த்தை வரல, மக்கள் பிரதிநிதித்துவம் வரல, அதுக்கு உண்டான உரிமை எல்லாம் வரல. உங்களுக்கு சொல்லும் போது உரிமை வந்துச்சு. அது என்னடா உங்களது வேலை? டேய் பேசா பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம், அது எந்த அரசாங்கம் 5 வருஷம் தான்.
உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவத்து பண்ணிட்டாங்க ஜனங்க. ஒரு முறை தான் ஓட்டு போட்டாங்க, அது கூட முழுசா கிடையாது. கொஞ்சம் கூடுதல் நீங்களும் கொஞ்சம் எல்லாம் பாத்தீங்க. அதுக்கு அடுத்த கட்ட நீங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டு தானே. ஒரு அமித்ஷா பேசுறாரு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி மல்லாந்தே திருன்றாரு. அந்த அளவுக்கு மல்லாந்திருன்றாரு. அந்த நம்பிக்கை எங்க வருது? கவர்மெண்ட் பண்றதா? இதெல்லாம் முடியாது. போக போக எல்லா மாதிரி உங்களை கைவிட்டு போகும். ஏன்னா அதிகாரம் எல்லாம் வந்து ரொம்ப நாள் நிக்காது. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பாஜக காரங்க, அதாவது என்கிட்ட அதிகாரம் இருக்கும், அந்த அதிகாரம் என்னன்னா சொல்லுவோம், என்னன்னா பேசுவோம், நம்மளை கேட்கறது ஆளே கிடையாது, நாங்களாம் வாழ்ந்து புதிச்சவங்க, எங்களுக்கு எந்த சட்டத்திட்டம் எங்களுமே கிடையாது, நாங்க எந்த சட்டத்தை வளர்ப்போம், நம்ம நீட்டுவோம், நம்ம குத்துவோம், நம்ம தட்டுவோம், ரொம்ப பேசுகிறோம். அப்படிலாம் கிடையாது. சட்டத்திங்கள் தான் வந்து ஆட்சி நடக்கும். சரியா? இந்திய ஜனநாயகம் வந்து அப்படிதான் செல்லுபடி ஆகும். மக்களுக்கு உண்டான் தான், உங்களுக்கு உண்டானலாம் கிடையாது. தயவு செஞ்சு நான் தனிப்பட்ட முறை கேட்டுக்கிறோம். அக்கா தமிழிசை அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்துங்க. எங்க நல்லா படிச்சவங்க நீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆடு அண்ணாமலை தம்பி அண்ணாமலை எங்க போச்சுன்னு தெரியல. அவ்வளவுதான், மூட்டை கட்டியாச்சு, சவுண்டே கிடையாது. அப்படி இருந்துருங்க தயவு செஞ்சு.